ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூலி ஆடியோ லான்ச்சில் நடந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஏன்டா போனோன்ற மாதிரி ஆகிடுச்சு. அந்த ஈவெண்ட் மேனேஜரால் என்ன நடந்துச்சுன்னா, எப்பயுமே இந்த வரைக்கும் நான் 4-5 ஆடியோ லான்ச்சுக்கு போயிட்டுருப்பேன். ஜப்பான், ரெட்ரோ, கங்குவா 3 தான் இருக்கேன். அப்போ நான் 3 போயிருக்கேன். இது வந்து தான் 4th ஆடியோ லான்ச்சு. சரி, எப்பயும் போல் ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் உள்ளே வந்து போனவுடனே கேட்டை தடை விட்டாங்க. எப்பவுமே கேட் நம்பர் 1, கேட் நம்பர் 2 சொல்லிட்டு அந்த பாஸ்லேயே போட்டிருக்கோம். அதனால் ஈஸியாக போயிடுவோம். இந்த வாட்டி அந்த கேட் நம்பர்லேயும் போடல. போய் பார்த்தா ஹெவி டிமாண்ட்னால டிக்கெட் ஃபஸ்ட்டு கிடைக்கவே இல்லை. அது எப்படியே கிடச்சிருச்சு. அப்புறம் எப்படியும் கேட் நம்பரை கண்டுபிடிச்சி போனால் உள்ளே வந்து யாருமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ரீயாக போகலான்னு சொல்லிட்டு பொறுமையாக நடந்து போயிருந்தோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டமே இருந்துச்சு. மேலே சைடில் கூட வீடியோ போடுறேன், மேலே பார்த்துக்கோங்க. அந்த செம்ம கூட்டம். இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. அதுவும் நிற்க வச்சிட்டாங்க. எப்பவுமே அந்த எல்லா ஆடியன்ஸும் சேர்ந்து நிற்கலாம் மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வெளியவே செக்கிங் இருக்கும். டிக்கெட் செக் பண்ணுவாங்க, உள்ளே விட்டுருவாங்க. வேறு எந்த செக்கிங்கே இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக அப்புறம் அங்கங்கே வந்து டிக்கெட் எடுத்து சொல்லுவாங்க. நீங்கள் மட்டும் காசை காட்டிட்டு மட்டும் உள்ளே போயிட்டே இருக்கலாம். இதில் வந்து அப்படின்லாம் இல்லை. ஃபுல்லாக ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே நிற்க வச்சாங்க. கூட்டத்தில் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க விடுற மாதிரி தெரிஞ்சவுடனே எல்லாருமே வந்து முன்னாடி வந்துட்டாங்க. லைனை வந்து பிரேக் பண்ணிட்டு எல்லோரும் முன்னாடி வந்து எப்படி சந்தாக போக வச்சுட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்களும் போய் நின்றுட்டுருந்தோம். ஃபுல்லாக போலீஸ் வந்து ஒரே ஒரு ஆள் போகிற மாதிரி மட்டும் கேப் விட்டாங்க. அந்த ஒரு ஆள் போகிறதுல அடிச்சுக்கிறாங்க, போட்டு நெசுக்கிறாங்க. அந்த யுவாக் ஈவெண்ட் சொல்லிட்டு தான் அவங்க தான் நடத்துனாங்க. அதில் ஒரே ஒருத்தர் தான் வந்து கைட் பண்ணிட்டு இருந்தார். இப்படி போங்க, அப்படி போங்க, அப்படி போங்கன்னு. அங்கே ஒரு 4-5 பேர் போட்டிருக்கணும். உள்ளெல்லாம் கொஞ்சம் சில பேர் சும்மா தான் இருந்தாங்க. அவங்கள தூக்கி இங்கே வந்து போட்டிருக்கலாம். இங்கே வந்து இங்கே மெயின்டைன் பண்ணுறதுக்காக போட்டிருக்கலாம். அப்படி எதுவும் பண்ணல. செம்ம கூட்டனால அந்த ஒருத்தராலையும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் பண்ணால் அவரும் போலீஸ்காரும் எப்படியோ கிட்ட போனால் அப்பயும் வந்து கிட்ட சைடில் வந்து ஒரு ஷீட் போட்ட குடவுன் மாதிரி அங்கே ஒன்று இருக்கும். நேரு ஸ்டேடியம் போகணும்லாம் தெரியும். அங்கே தான் சாப்பாடு போடுவாங்க, ரெடி பண்ணுவாங்க. அந்த ஷீட் போட்ட இதில் வந்து போட்டு இடிச்சிருப்பாங்க. கையை வச்சதுனால தப்பித்தேன். அதனால் கூட்டத்தோட ப்ரெஷரு போட்டு நெசுக்கி எடுத்துட்டாங்க. சரி, அந்த பக்கம் இவ்வளோ கூட்டம் பண்ணுறான்னு பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா ஃப்ரீயாக இருக்குது, ஈஸியாக நடந்து போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு எதுக்கு அவன் டிக்கெட் செக்கிங்கும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்புறம் எதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் போட்டு எல்லாத்தையும் நெசுக்கி அனுப்புகிறாங்கன்னு சொல்லி தெரியல. அப்படி ஒரு ஈவெண்ட் மேனேஜரை வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரஜினி சார் மாதிரி ஒரு படத்து ஆடியோ லான்ச்சுக்கு. ஏன்னு தெரில. அவங்க ஃப்ரீயாக விடுந்தா எல்லாம் ஃப்ரீயாக போயிருப்பாங்க. அங்கே நிறைய லேடிஸு வயசானவங்களாம் வந்திருந்தாங்க. அவங்களும் அந்த கூட்டத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா எல்லோரும் போட்டு அந்த ஃபுல் ப்ரெஷர்னால் போட்டு அழுத்தி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கூட்டத்தில் எப்படி கத்துறாங்க, லேடிஸ் இருக்கும் இப்படி நெசுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே இன்னும் யாருமே அவங்க கேட்குற மாதிரி இல்லை. ஈவெண்ட் மேனேஜரும் சரியில்லை, போலீஸும் அங்கே வந்து பேரிகேடை பிடிச்சி தள்ளுறாங்க. அப்படி நடந்துச்சு. அதனால் வந்து லேடிஸும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வயசானவங்களாம் நிறைய பேர் வந்துருந்தாங்க தலைவர் ஃபேன்ஸ்னால். அதனால் வந்து அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் மூச்சு முடியாமலே வந்து அந்த பக்கம் தாண்டி இந்த பக்கம் வந்தோடனே நிறைய பேர் உட்காந்து சில பேர்லாம் கண்ணெலாம் கலங்கி ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்னாச்சுன்னே தெரியல. அப்படி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் எப்படியும் நானும் என் ஃப்ரெண்டும் உள்ளே வந்து போயிட்டு அங்கே போய் எனக்கு ஒரு உட்காரத்தில் பார்த்தா முன்னாடி பார்த்தா அந்த லைட் செட்டிங்கோட ரிம் கேஜ் எதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் தெரியுது. எங்கள் முன்னாடி ஸ்டேஜே தெரில. அது மாதிரி ஒரு லைட் செட்டிங் வச்சுருக்காங்க. லைட் செட்டிங்கும் ஒழுங்காக அமைக்கல, எதுவுமே பண்ணல. ஸ்டேஜே தெரிய மாட்டேங்குது. அங்கேருந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருந்து பார்த்தாலே ஸ்டேஜ் தெரில, மேலேருந்து பார்த்தா. அதனால் என்னடா இதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார்னருக்கு போய் அந்த சைட்டாக தெரியுற மாதிரி நான் ஒரு வீடியோ போடுறேன், அதில் வேணால் பாருங்கள். சைட்டாக தெரியுற மாதிரி தான் உட்காந்துருப்போம். ஏன்னா அங்கேருந்து பார்த்தா ஸ்டேஜில் ஸ்டேஜே தெரியாது போல இருக்குது. அப்படி இருந்துச்சு. அதனால் இந்த பக்கம் வந்தவங்க கொஞ்சம் தெரிஞ்சுது. அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இது மாதிரி ஒருத்தராக வந்தாங்க. சரி, இவ்வளோ பிரச்சனை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு ஈவெண்ட்டும் நாங்கள் 4 மணிக்குள்ளே போனால் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி டிஜே தான் வந்து பாட்டு எல்லாரும் பாடிட்டு இருந்தார். அங்கே வந்து எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. திடீர்னு கூட்டமாக சவுண்டு எது கேட்குது, ஏதோ சண்டை போடுற மாதிரி. அந்த பக்கம் பார்த்தா அடிச்சிக்கிறாங்க 4-5 பேர். எதுக்கு அடிச்சிக்கிறாங்க, ஏன் அடிச்சிக்கிறான்னு தெரியல. ஆனால் வந்ததுலேருந்து ஜாலியாகவே போக மாட்டாங்க கூட, எல்லாம் அடிச்சுனாங்க. அதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஈவெண்ட் ஆரம்பித்து ஒரு பாதி தூரம் போனதுக்கப்புறம் திடீர்னு நிறைய ஆடியன்ஸ் வந்து உள்ளே வந்தாங்க. அப்புறம் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், எப்படி ப்ரோ திடீர்னு இவ்வளோ பேர் வரீங்க அப்படின்னு, வாட்டர் கேன்லாம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் தான் சொன்னார், ப்ரோ வெளியே கேட்டே உடச்சிட்டோம் ப்ரோ, உடச்சிட்டு எல்லோரும் கேட்டை உடச்சிட்டு தான் ப்ரோ உள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன்னா வாட்டர் கேன் உள்ளே அலோடு கிடையாது. அப்புறம் கையில் வந்து ஒரு பர்பிள் கலர் டேக் போட்டாங்க. பர்பிள் கலர் பாஸ் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் பர்பிள் கலர் டேக் போட்டு அனுப்புவாங்க.
அது மாதிரி வந்து அவர்கிட்ட கேட்டதும்போது எங்ககிட்டயும் டிக்கெட்லாம் இருக்குது ப்ரோ, ஆனால் டிக்கெட் இருந்தும் அவங்க வந்து உள்ளே விடலைங்களே, எல்லோரும் கேட்டை வச்சு வெளியே வந்து சாத்திட்டாங்க வெளியே வச்சு. அதனால் எல்லோரும் என்ன பண்ணோம், கேட்டை உடச்சிட்டு உள்ளே வந்துட்டோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பிரச்சனையை வச்சு சொன்னார். சரி வீட்டுக்கு வந்து இதான் பார்த்தேன், நியூஸில் பார்த்தா இது மாதிரி கூலி ஆடியோ லன்ச் வந்து எல்லோரும் கேட்டு உடச்சிட்டு உள்ளே போனதான்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துருந்துச்சு. ப்ரோ இப்படிலாம் கூட வெளியே நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஈவெண்ட் மேனேஜர் மேடமும் இன்னும் காண்டாச்சு, என்ன தாண்டா நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நெக்ஸ்ட் டைமாச்சு இதுமாதிரி பண்ணாமல் இருங்க. கொஞ்சம் கூட நல்லது சொல்கிற மாதிரி இல்லை, அது மாதிரி ஒரு ஈவெண்ட் மேனேஜர். ஏப்பா அப்புறம் என்னாச்சு, அப்புறம் லோகேஷ் அண்ணா வந்தாங்க, அப்புறம் அனிருத் வந்தார், இது மாதிரி எல்லோரும் வந்தாங்க, ஒருத்தராக வந்தாங்க. அப்புறம் திடீர்னு கலாநிதி மாறன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. ஸோ அவர் தான் வருவான்னு பார்த்தா திடீர்னு அப்படியே கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டேஜ் கூட போடுறேன், நான் வீடியோ வந்து எடுத்தேன், சரி வந்துட்டாங்க போலன்னு. அப்புறம் பார்த்தா கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தா ரஜினி சாரும் கலாநிதி மாறும் ஒன்றா வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தராக பேச ஆரம்பிச்சாங்க. ஸ்ருதிஹாசன் மேடம் பேசும்போது எதுக்குன்னு தெரில, எல்லாருமே ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருந்தாங்க, எதுவும் கலாய்க்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க பேசுகிறதுலேயும் அப்படியே திணறி பேசினாங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து நான் கொஞ்ச நேரத்தில் அவங்க அழுதுட்டாங்கன்னு நினச்சிட்டேன். ஏன்னா அவங்க வாய்ஸே மாறிடுச்சு, ஒரு மாதிரி ஷேக்கி வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாதிரி கத்தி ஒரு மாதிரி என்னாச்சுன்னு தெரில. இவங்களும் எதுக்கு கத்துனான்னு தெரில, அவங்களும் பயந்துட்டாங்களா இல்லை ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிட்டாங்களான்னு தெரில, ஒரு மாதிரி அவங்களும் ஆகிட்டாங்க. இது மாதிரி ஒரு மாதிரி ப்ரெஷர்லேயே பண்ணியிருந்தாங்க. அதுவும் சத்யராஜ் சார் பேசும்போதெல்லாம் என் பக்கத்தில் இருந்த ஒரு தாத்தா கேங் வந்து போட்டு சத்யராஜை அசிங்கமாக திட்டினாங்க. எதுக்கு திட்டுறாங்க, ஏன் திட்டுறாங்கன்னே தெரில. வெளியே போடான்றாரு, ஒரு செருப்பு தூக்கி காட்டுறாரு, எதுக்குன்னே தெரில. இன்னைக்கு தான் அவங்க ஏதோ பகை போல் இவங்க கேங்க்கும் அவங்களுக்கும் அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னு தெரில, அதுக்கும் எதனா பிரச்சனையானு. நிறைய பேர் சத்யராஜ் சார் பார்த்தோன்னே அவருக்கு உள்ளே என்ட்ரி ஆனப்போ நிறைய பேர் திட்டாங்க, எதுக்குன்னு தெரில. எதனா உங்களுக்கு எதனா தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்தாங்கன்னு சொல்லிட்டோன்னா அப்புறம் வந்து ஒருத்தராக ஸ்பீச் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸ்பீச் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து அப்புறம் தலைவர் ஸ்பீச் ஃபைனலாக வந்துச்சு. லோகேஷ் சார் நிறைய பேசுவார்னு நினச்சேன், ஆனால் நிறைய பேசவே இல்லை, ப்ரெஷரில் இருக்கார் போல். கொஞ்சமாக பேசிட்டு இது மாதிரி படத்தை பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் இறங்கிட்டார். அவங்க டீம்லாம் மேலே கூப்பிட்டு எப்பயும் போல் இது அதுதான் என் டீம் அசிஸ்டன்ட் டீம்னு சொல்லிட்டு காட்டிட்டு அனுப்பிட்டார். அப்புறம் தலைவர் ஸ்பீச் தான் செம்ம காமெடியாக போச்சு. நெல்சன்லாம் கூட இழுத்து போட்டு கலாச்சார். நெல்சன், லோகேஷ், அப்புறம் நிறைய பேர் வந்து சொல்லி கலாச்சார். அவரும் வந்து என்ன பண்ணாருன்னா லோகேஷோட ஓல்டு படம் எல்லாமே சொன்னார். மாநகரம், ஏன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும் அதெல்லாம் பற்றி கூட சொன்னார். அப்புறம் வேறு என்ன படம், விக்ரம், மாநகரம், இது மாதிரி கைதி எல்லா படத்தையும் சொன்னார். ஆனால் மாஸ்டர், லியோ அந்த படத்தை பற்றிலாம் அவர் பேசவே இல்லை. ரெஃபரன்ஸாக அஜித் படம் மங்காத்தாவோட எவ்வளோ சார் கெட்டவனாக எவ்வளோ சார் நல்லவனாக இருக்குது அந்த எல்லாம் கூட சொல்கிறார். அஜித் படத்தை கூட சொல்கிறாரு, ஆனால் விஜய் சார் பற்றி அப்படின்னு சொல்ல மாட்டாரு, தவறே கூட சொல்ல மாட்டார் ரஜினி சார், ஏன்னு தெரில. அப்படி என்ன தான் இவங்க பிரச்சனை போயிட்டுருக்குன்னு தெரில. அப்புறம் நிறைய பேசுகிறது வந்து அப்படியே வஞ்ச புகழ்ச்சி மாதிரி இருந்துச்சு ரஜினி சார் பேசுனது. எனக்கு நீங்கள் வேணால் அவர் ஸ்பீச் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வேணால் பாருங்கள், ஒரு மாதிரி இருக்கும். ஸ்ருதிஹாசன் மேடமும் வந்து அவர் ஃபுல்லாக கிளாமராக தான் நடிப்பாங்க, எப்படி இந்த படத்துக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு லோகேஷ் சாரை பற்றி ரஜினி சார். ஸ்ருதிஹாசன் மேடம் வந்து ஃபுல்லாகவே வந்து கிளாமர் படமாக நடிச்சிருக்காங்க. எனக்கும் அப்படி எதுவும் தெரியல, நல்ல படமும் நடிச்சிருக்காங்க அவங்க. அப்புறம் சத்யராஜ் சாரை வந்து ஃப்ரெண்டுக்காரு, ஆனால் ஒரு மாதிரி அவரையும் வந்து இது வஞ்சு புடிச்சு பேசுன மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார். இது மாதிரி நிறைய காமெடியாக பேசினார். ஆனால் இப்படியும் இருந்துச்சு. உங்களுக்கு அவர் ஸ்பீச் பார்த்தா தெரியும், இல்லை ஏன் இதில் தான் அப்படி தெரிஞ்சான்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஆடியோ லான்ச் முடிஞ்சிச்சு. அப்புறம் ட்ரெய்லர்லாம் அங்கேயே லான்ச் பண்ணாங்க. ட்ரெய்லர் வந்து 7 o'clockனு சொல்லியிருந்தாங்க, ஆனால் 7:30க்கு தான் வந்து அங்கே வந்து போட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் பேசிகிட்டே இருந்தாங்க. ஷோபின், அப்புறம் நாகார்ஜுனா சார், அப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் லான்ச் வந்து தள்ளி 7:30க்கு வந்துச்சு. 7 o'clock வந்து யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிடுச்சு. எல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.